என்றும் என் முருகன் திருவடி சரணம். இது உங்கள் ஜோதிட நண்பன் சரவணகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 2026 சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி எப்போது நடக்குது, என்றைக்கு நடக்குது, என்ன நேரத்தில் நடக்க போகுது, அதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக சனிப்பெயர்ச்சி அப்படின்னு ஒன்றுமே பெரும் குழப்பம் வந்துருச்சு. 2 பயிற்சிகள் நடக்குது சார். மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி நடந்ததா சொன்னாங்க 2025. நீங்கள் மீண்டும் மார்ச் 2026 6ஆம் தேதி நடக்கிறதா சொல்கிறீங்க. எது சரியான பயிற்சி, எதை நம்ம கொண்டாடலாம், எது சரியான பலன் தரும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த மார்ச் 6/3/2026 அன்னைக்கு நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி. பொதுவாக வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம்னு பெரிய பஞ்சாங்கங்கள், நிறையா பஞ்சாங்கங்கள் இருந்தாலும் இந்த 2 மூல பஞ்சாங்கங்களாக பார்க்கப்படுது. ஏன் இந்த பஞ்சாங்கங்கள் வாக்கியம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா, வாய் வழியாக சொன்ன விஷயங்கள், அதாவது வாக்கியம்னாலே ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம் ஆங்கிலத்தில். அப்போ சித்தருடைய ஸ்டேட்மெண்ட்டை, அந்த வாக்கியங்களை ஒரு புத்தகமாக அமைச்சது வாக்கிய பஞ்சாங்கம். அதான் முதல் பஞ்சாங்கம்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அதில் விஞ்ஞான ரீதியாக சில விஷயங்களை திருத்தி கணித்தது திருக்கணித பஞ்சாங்கமாக சொல்லப்படுது. அப்போ தமிழ்நாட்டிற்குரிய அதிகபட்சமான கோயிலுக்கு நடக்கூடிய சாங்கியங்கள், இறை வழிபாடுகள், பூஜைகள், புனஸ்காரங்கள் மேக்சிமம் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படி தான் அமைக்கப்படுது. முக்கியமாக சனி பகவானுடைய மூல கோயில்கள்னு சொல்லக்கூடிய திருநள்ளாறு, குச்சனூர் போன்ற கோயில்களில் வாக்கிய பஞ்சாங்க முறையே பயன்படுத்தப்படுது. இந்த பஞ்சாங்கம் பெறுதா, அந்த பஞ்சாங்கம் பெறுதாங்கிறது வேறு விஷயம் இல்லை. ஒரு சின்ன டிகிரி வித்தியாசம் தான். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு பதிவில் பேசுவோம், திருக்கணிதம் பற்றி. ஆனால் தமிழ்நாடுக்கூடிய கோயில்களில் பயன்படுத்தக்கூடிய மேக்சிமம் கோயில்களில் பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கம் இந்த வாக்கிய பஞ்சாங்கம். கோயில்களில் பயன்படுத்தக்கூடிய முறை இதுதான். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சரியாக 6/3/2026 அன்னைக்கு காலை 8:25 சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாதி 3ஆம் பாதத்தில் 4ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. இது ஒரு அற்புதமான பெரிய பயிற்சி. பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருமே யோசிக்கக்கூடிய விஷயம். ஜோதிட ஆர்வலர்கள் மட்டும் இல்லை, அதை பற்றி நம்பாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சனி பயிற்சினாலே ஒரு சின்ன யோசனை வந்து போகும். சனி அப்படின்னா ஒரு பயம். சனி யார்? கர்மகாரகன். நம்ம செய்யக்கூடிய கர்மங்களுக்கான பலனை கொடுக்கக்கூடிய கர்மகாரகன் சனி பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக சனி கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி எப்போவுமே நல்லதை செய்யக்கூடியவர் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். சனி மற்ற கிரகங்கள்லாம் நமக்கு வயிற்று வலி இருக்கும்போது, தோஷங்கள் இருக்கும்போதே நமக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு போய் அதை பிரயோஜனப்படுத்த விடாமல் போயிடலாம், வீணாகலாம். ஆனால் சனி கொடுத்தால் அவர் தடுப்பார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சனி ஃபஸ்ட்டு வயிற்றுவலி தீர்த்துருவார், அதுக்கான மருந்தை கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அந்த விருந்து சாப்பாடு கொடுப்பார், அதை கடைசியில் அனுபவிக்க முடியும். ஏன்னா சனி ஆயுள் காரகன்னு சொல்கிறோம். ஆயுளுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தரக்கூடிய ஆயுள் காரகன். ஒரு ஆயுளை குறிக்கூடியவர் மட்டுமல்ல, ஒரு திருமணமாக கடைசியில் நீடிக்கணும், ஒரு குழந்தையா கடைசியில் அது நம்மளை காப்பாற்றணும், வேலை கிடைச்சா கடைசியில் அது நமக்கு நிரந்தரமாக இருக்கணும், ஒரு வீடு வாங்குகிறோம் கடைசியில் அதை வசிக்கணும். அதுபோல் ஆயுளுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தரக்கூடிய ஆயுள் காரகன் சனி. ஏன்னா பயிற்சிகள் சூரியன் முதல் ராகுகேது பயிற்சிகள் 9 கிரகங்களோட பயிற்சி நடந்தாலும் நம்ம முக்கியமாக பார்க்குறது 3 பயிற்சிகள். ஏன்னா குரு, சனி, ராகுகேது 3 தான். ஏன்னா இது 3மே லாங் டேர்ம், நீண்ட காலமாக நடக்கக்கூடிய பயிற்சிகள். இப்போது ஒரு சுக்கிரன், திருமணத்திற்கான காரகனாக சுக்கிரனை சொல்கிறோம், 1 மாதம் நிரந்தரக்கூடியவர். அப்போ ஏன் குருபலனை பார்க்கணும் திருமணத்துக்கு அப்படின்னா, அது ஒரு 6 மாதம் 1 வருஷம் ப்ராசஸாக இருக்குது. பொன் பார்க்கறது, போகிறது, வர்றது, திருமணம், எத்தனையோ விஷயங்கள். அப்போ அந்த நல்ல நேரங்கள் நடந்துட்டு இருக்கும். அதனால் குருபலனை பார்க்குறோம். ஆனால் உண்மையாக நடத்தி கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அவர், நடத்தி கொடுக்கக்கூடிய குரு இருக்கிறார். அதுபோல் ஒரு வெளியூர் பிரயாணங்கள், மாற்றங்கள், பெரிய விஷயங்களை செய்கிறோம் அப்படிங்கும்போது கலந்து வாணிபங்கள் அதெல்லாம் ராகுகேது பயிற்சி பார்க்க 1.5 வருடங்கள் காலங்களாக பார்க்கும். அதுபோல் சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு 2 வருடம் ஆகும், ஒரு டெவலப் ஆகிற, செட்டில் ஆகிறதுக்கு, ஒரு இடத்துல போய் உட்கார, ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், கையில் காசு இருக்குது, 3 மாதத்தில் கட்டணும்னு நினச்சாலும் 8 மாதம் க்யூரிங் டைம் கொடுக்கணும். ஒரு பெண் கர்ப்பவதியாக 10 மாதம் காத்திருந்து ஆகணும். அப்போ இது போன்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சனியுடைய பயிற்சியில் வந்துடுது. கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர், நம்ம கர்மத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் கொடுத்தா நிரந்தரமாக இருக்கும். சனி கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிரந்தரத்தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறோம். சனி எதையும் சோதிக்காமல் கொடுக்க மாட்டார். இப்போது ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு அந்த தகுதி இருக்கா அப்படிங்கிறத யோசிப்பார், சோதிப்பார். அதனால் சோதித்து கொடுக்கணும். இப்போ சோதித்து கிடைச்ச விஷயங்கள் எப்போவுமே மனித வாழ்க்கையில் விட்டு போகவே போகாது அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் காலத்துக்கும் இருக்கானது, ஆயுளுக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்பேற்பட்ட பெரிய பயிற்சி இந்த சனியுடைய பயிற்சி. அப்போ அந்த சனி பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரல் எப்படி இருக்க போகுது, 2027 வரக்கூடிய இந்த சனி பயிற்சி, திருநள்ளாறு சனி பயிற்சி எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பலன் தரப்போகுது, என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்யலாம், செய்யக்கூடாது, எதில் கவனமாக இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியான பதிவுகளை பின்னாடி கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே பொது பலன்கள். அவங்களோட சுய ஜாதகத்தின்படி சனி எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து அந்த பலன்கள் வேறுபடவும் செய்யலாம். அதை தனியாக நீங்கள் கேட்டு உங்களுடைய பலன்களை கேட்டு பயனடையலாம். இப்போ வரக்கூடிய பதிவுகளில் இந்த எல்லா விஷயத்தையும் தெளிவாக பாருங்கள். நன்றி. உங்கள் ஜோதிட நண்பன் சரவணகுமார்.